வணக்கம், நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் பார்க்க இருக்க வினாத்தாள் 2024ஆம் ஆண்டு உதவிக்கருத்தரங்கு வினாத்தாள் இந்த பகுதி 2இல் முதலாவது கேள்வியாக வந்து வரைவு தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்க பிள்ளையை லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் தரவிறக்கம் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கும். புள்ளியிடக்கூடிய வகையில் தான் கூடுதலான வினாக்கள் திருத்திறக்க இருக்கிறோம். இந்த கூடுதலான வினாக்கள் வந்து புள்ளியிடக்கூடிய வகையில் தான் இருக்கும். கேத்திரகணித வினாக்களுக்கு மட்டும்தான் புள்ளியிடக்கூடியதாக இருக்காது என்ற கேத்திரகணித வினாக்கள் ஒவ்வொரு வழியில் செய்யலாம் அப்படின்றதால புள்ளியிடையிலாத நான் தெளிவான விளக்கம் வந்து வீடியோவில் இருக்கும். நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னுக்கு செய்து பார்க்கக்கூடியதாக இருந்தால் செய்து பார்த்துட்டு வாங்கும். அதில் தான் ஒரு மிகப்பெரிய கற்றல் நடக்கும். நீங்கள் செய்து பார்த்துட்டு வரும்போது உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களை சார் எப்படி செஞ்சுருக்கிறார், என்னோட கற்கின்ற மாணவர்கள் கேட்ட டவுட்டுக்கு சார் எப்படி விளங்கப்படுத்தியிருக்கிறார் அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதலோடு இதை கேட்கக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ வந்து எனது சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங். நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கிகளோ சூம் மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்கிறேன்டா தாராளமாக இணைந்து கொள்ளலாம். ஒவ்வொரு பாடப்பரப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கற்பிக்கப்படும். இது வந்து பேப்பர் கிளாஸ் இந்த ரெக்கார்டிங். பேப்பர் கிளாஸ் வழக்கம் போலவே கொஞ்சம் கூடுதலாக வேகமாக நான் கூடுதலான சந்தர்ப்பத்தில் கதைக்கிற மாதிரி இருக்கும். இதுவே வந்து சிலபஸ் கிளாஸாக இருந்தால் கூடுதலான சந்தர்ப்பத்தில் பிள்ளைகள்லேருந்து தான் நாங்கள் கற்றுக்கொண்டு அந்த விடயத்திலேருந்து தான் நாங்கள் அடுத்தடுத்த கட்டங்களாக நகர்வோம். உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் அதை வாட்ஸ்அப்லேயே கேட்கலாம். இது கட்டாயம் வகுப்பில் தான் கேட்கணும் இல்லை, வாட்ஸ்அப்லேயே கேட்கலாம். வாட்ஸ்அப்பில் நாங்கள் கேட்கும்போதே உங்களை அதை தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கும். ஒருவேளை பெரிய சந்தேகம் அது கட்டாயம் வகுப்பில் தான் கலந்துரையாடணும் அப்படின்ற சந்தர்ப்பத்தில் வந்து வகுப்பில் வந்து கலந்துரையாடக்கூடியதாக இருக்கும். என்னுடைய பல மாணவர்கள் என்னுடைய வகுப்புகளில் இணைந்து கொள்வதன் மூலம் பயணம் பெற்றிருக்கிறார்கள். சில மாணவர்களுக்கு இந்த வகுப்பு வந்து சூம் மூலமான கணித வகுப்பு வந்து செட் ஆகலை. நேரடியாக கற்றல் அனுபவத்தை விட சூம் மூலமான வகுப்பு வந்து கொஞ்சம் வித்தியாசமானது தான். அதில் வந்து நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. நன்மை என்னென்னா எந்த நேரத்துலையும் நாங்கள் டவுட்டை கேட்கக்கூடியதாகவும் இருக்கும். அதே நேரம் நாங்கள் வந்து வீட்டில் எங்கள் இந்த வசதிக்கேற்ற போல் இருந்து கொண்டு வழிகிட்டு கஷ்டப்பட்டு அங்கே இங்கே போகாமல் வீட்டில் வசதிக்கேற்ற போல் இருந்து கொண்டு நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கும். ரெக்கார்டிங்களும் இருக்கிறதால அதில் ஏற்படுற சந்தேகங்களையும் வந்து என்னோட கேட்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் நேரடி வகுப்புலேயும் சில பிரயோசனம் இருக்குது. நேரடி ஆசிரியர்கிட்ட கண்காணிப்பு இருக்கும். அதே நேரம் பல நன்மைகள் இருந்தாலும் சூம் வகுப்பும் அதுக்கு இணையானது தான். நீங்கள் சூம் வகுப்பில் நீங்கள் இணைந்து கொண்டு பாருங்க, கட்டாயம் பிரயோசனமாக இருக்கும். இதன் மூலம் மட்டும்தான் எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். வருமானம் இல்லாமல் எந்த ஒரு சேவையும் தொடர்ச்சியாக செய்யலாது அப்படின்றதும் உண்மை. கடைசி நாங்கள் சார் கோயிலுக்கிட்ட வந்துட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, நீங்கள் உங்களோட தம்பி தங்கைகள் யாராவது இருந்தால் நீங்கள் அவர்களை வந்து இணைத்து பாருங்க. வகுப்பு பிரயோசனம் இருந்தால் தொடர்ந்து போகட்டும், பிரயோசனம் இல்லைன்னா சொல்லிட்டு விலகட்டும். அது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு மாத காசு சேருக்கு கற்றல ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வகுப்பு தொடர்பான விவரம் வேணுமெண்டா என்னிட்ட தொடர்பு கொண்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, வாங்கோ கேள்விக்குள்ளே போவோம். முதலாவது வினா, y என்பது எக்ஸிலான ஒரு இருபடி சார்பாகும். அதாவது சார்பு இந்த சமன்பாடு தரையில் கிட்டத்தட்ட 2023 போன வருஷத்துக்குரிய பேப்பரும் சார்பு சமன்பாடு தரையில் என்ன fx அப்படின்னு சொல்லிட்டான், ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். அதாவது எக்ஸ் சார்பானது அப்படின்றத சொல்லி போட்டான். y சமன் fx அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அதை கொஞ்சம் இருபடி சார்பாகும், ரெண்டும் சேம் ஒன்று தான். ஆனால் என்ன போன முறை வரைவை தந்தாங்க. இது 2018 பாஸ் பேப்பர் மாதிரியே அட்டவணை மட்டும் தரப்பட்டிருக்கு. சயனாளுக்கும் தொடக்கம் நேர் 2 வரையிலான எக்ஸின் வீச்சுக்கு பெருமானங்களுக்கொத்த வையின் பெருமானங்கள் அடக்கிய அட்டவணை கீழே தரப்பட்டுள்ளது. இதில் சில பிள்ளைகளுக்கு இருக்கிற குழப்பம் என்னென்னா, இந்த வீச்சை கண்டோன்னு ஒரு பயம். இது என்னடா வீச்சு, வழக்கமாக இது ஒன்றும் தர்றலையே, இது என்ன புதுசாக இருக்குது வீச்சுண்டா. அதாவது வரைவு பெருசடா. நாங்கள் நினைக்கிற மாதிரி வரைவு ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அந்த ஜூ மாதிரி திரும்புகிற இடமோ இல்லை அந்த மேலே நோக்கி மலை மாதிரி திரும்புகிற இடம் மட்டும்தான் வரைவுண்டா. அதுதான் பிள்ளை. வரைவுன்றது ரொம்ப பெருசு. நாங்கள் வரைவு எடுத்து பார்க்கும்போது அது பெரிய நீளத்துக்கு போயிட்டே இருக்கும். அது அவ்வளோ பெரிய விரைவாக இருக்கும். அந்த வரைவு இந்த ஒரு குறித்த பகுதியை மட்டும்தான் நாங்கள் எடுத்து அதில் வந்து ஆராய்ச்சி செய்கிறோம். உயர்வு மேலெல்ல கீழெல்ல இந்த கணக்குகள் அதுகள் எல்லாமே அந்த குறித்த பகுதி, அந்த திரும்பல் புள்ளியோடு இருக்கிற அந்த பகுதியை மட்டும்தான் எடுக்கிறோம். அந்த குறித்த பகுதி இந்த ரேஞ்சுக்குள்ள எக்ஸ் இந்த பெருமானங்களுக்கு தான் வரும். அதுக்காக எக்ஸ் இந்த வீச்சு தந்திருக்கு. அந்த எக்ஸுக்காக நாங்கள் வையில் சார்பு வரைவில் இந்த பெருமானத்துக்கு காண்றதுக்கு எக்ஸுக்கு என்ன பெருமானங்களை பிரதிடுறோம்டா சயனாளு தொடக்கம் நேர்நாள். அதாவது எக்ஸ் இந்த அட்டவணையில் இருக்க அந்த மேல் பெருமானங்களை சொல்லுவிடுறா. இதை சொல்லுவிடு. இதுக்கு நாங்கள் பயப்படுறது கொண்டும் இல்லை. அது சாதாரணமாக ஒரு இருபடி சார்பில் இப்படி ஒரு ரேஞ்ச் ஒன்று வரும். அதை பார்த்து பயப்பட தேவையில்லை. பெருமானங்களுக்கு ஒத்த வையின் பெருமானங்கள் அடங்கிய அட்டவணை கீழே தரப்பட்டுள்ளது. ரைட், எக்ஸ் வந்து அப்படியே தந்திருக்குது. இல்லை இடைவெளி கூட இல்லை. இடைவெளி இருந்து இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஒரு இடைவெளி இருந்து என்ன எக்ஸ் சமன் உண்டாகும் போது வையின் பெருமானத்தை
சமச்சீர்த்தன்மையை கருத்தில் கொண்டு பிரதிகிட்டு காணலாது தானே, சார்பந்த சமன்பாடே இல்லை. தன்மையை கருத்தில் கொண்டு காண்கொண்டா இங்கே 5 இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்போ இங்கே 0 கட்டாயம் இதில் 0 தான் இருக்கணும். என்ற இருபடி சார்பு சமச்சீர்த்தன்மை உடையது, சமச்சீர் அச்சு இருக்குது, அப்போ சமச்சீர்த்தன்மை உடையது. ஸோ இதை வந்து நாங்கள் கண்டுபிடிக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஆனால் அது அப்படி ஒன்றும் தெரியல. நியம அச்சு தொகுதியில் பொருத்தமான அளவுடையை பயன்படுத்தி தரப்பட்டுள்ள அட்டவணைக்கேற்ப வரைவை கேள்வி. இப்போ இந்த வரைவு பெருசாக வரையணும், அதான் பிரச்சனை. நாங்கள் சும்மா சாதாரணமாக குட்டியாக வரைஞ்சிட்டு போயிடலாம். அது வரைவை பெருசாக வரைகிறதுக்கு அச்சுக்களை பொருத்தமான இடத்துல தேர்வு செய்யணும். அப்படி அச்சுக்களை பொருத்தமான இடத்துல தேர்வு செய்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லைடா. எக்ஸ் பெருமானம் இங்கால மறையில் 4, நேரில் 2. ஸோ என்னுடைய அச்சு நேர்பக்கம் எக்ஸுக்கு மறை திசையில் கூடுதலான ஆக்களையும் நேர்த்திசையில் குறைந்த ஆக்களையும் வச்சுக்கிற மாதிரி அச்சு இருக்கணும். எக்ஸால் கூர்ந்த பெருமானங்களை வச்சு நான் அச்சை தீர்மானிப்பேன். இதுக்கெல்லாம் எண்ணியெல்லாம் எனக்கு தேவையில்லை, ஏன்னா எனக்கு தாராளமான பெட்டிகள் இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்றும் யோசிக்காமல் நாங்கள் என்ன செய்யலாம், ஒரு கோடை வந்து கீறலாம். ரைட். அதே மாதிரி எக்ஸிந்த பெருமானங்களை பெருமானங்களை வச்சு எக்ஸ் அச்சை கீறலாமே. வையந்த பெருமானத்தில் ஆகலும் பெருசு, நேர் 5, 2 பக்கம் இருக்குது. ஆகலம் சின்னன் மறை 4. ஸோ மேலே 5 பேர், கீழே 4 பேர். ஆகவே என்னுடைய எக்ஸ் அச்சு கிட்டத்தட்ட சென்டர் தான். ஏன்னா சென்டராகவே கீறினாலே போதுமா. அப்போ நாங்கள் நடுவாக மேலே கொஞ்சம் கூடுதலான ஆக்களுக்கு இடம்பெட்டு நடுவாக நாங்கள் எக்ஸ் அச்சை கீறிட்டோம்டா ஓகே. அச்சுக்களுக்கு பேர் போடணும், இதுதான் ஓடணும். நீங்கள் தேவையில்லாமல் மற்ற மாதிரி எதுவுமே குழப்பிக்கொள்ள தேவையில்லை. மேலேருந்து நம்பர் போட்டு வந்து எக்ஸ் அச்சுக்கிற அதெல்லாம் தேவையே இல்லைடா. அச்சுக்களுக்கு பேர் போடு, எக்ஸ் அச்சு அச்சு. அடுத்தது உற்பத்தி குறி 0, அதுலேருந்து பிரி, அதெல்லாம் சரியாக வரும். 1 2 அவ்வளோதான் கேட்டது, புரியும் தேவையில்லாது. மறை 1 மறை 2 மறை 3 மறை 4. வைந்த பெருமானங்கள் 1 2 3. ஏன் சார் இடது பக்கம் போடுறீங்க, வலது பக்கம் போட்டால் என்ன? வலது பக்கம் போட்டால் மறை 4 என்ற ஒரு எண்ணம் வந்துருமன்ற குறம் தான் நாங்கள் இடது பக்கம் போடுறோம். வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. தேவையில்லாமல் கண்ட ரூல்ஸ்கள் எல்லாம் போட தேவையில்லாது. இங்கால போடுறதுக்கான ரீசன் அங்கால போட்டால் மறை 4 மாதிரி தோன்றிடும் அப்படின்ற குறம் தான். இங்கேருந்து சரியாக இதில் தான் கூடுதலான பிள்ளைகள் பிளவிடும். என்னென்னா இந்த இடத்துல மறை 1 போட்டுருவாங்க. ஏன்னா அந்த 0 கொஞ்சம் கீழே இருக்குது. அதே மிஸ்டேக் இங்கேயும் பெருமா. 0 கொஞ்சம் கீழே இருக்கிறனாடி கொஞ்சம் கீழே போடுவோம்ன்ற மாதிரி தோணும். அது இல்லை, சரியாக 0ன்றது இந்த புள்ளி, இதிலே இருந்து மறை 1ன்றது சரியாக 2 பட்டி. கவனமாக இந்த அநியாயப்பில் உங்களோட வரைவையே கன்றாவியே ஆக்கிடும். 3 மறை 4 மறை 5. ரைட். புள்ளியல் குறிப்பம் எக்ஸ் இந்த பெருமானம் மறை 4ஆக இருக்கும்போது அட்டவணையில் இருக்குது. எக்ஸ் இந்த பெருமானம் மறை 4ஆக இருக்கும்போது வைந்த பெருமானம் 5, மறை 3க்கு 0. மறை 4ஆக இருக்கும்போது 5 வைந்த பெருமானம். புள்ளி வச்சு வட்டம் போடலாம். இது நான் தெளிவுபடுத்தி கொண்டேன் பிள்ளைகள், இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த புத்தகத்தில் வந்த மாதிரி ஒரு பொட்டு தான் வைக்கணும் இல்லை, புத்தகத்துலேயோ இல்லை ஸ்கீம்லேயோ வரும்போது பொட்டு வச்சு வரும். ஏன்னா அது கம்ப்யூட்டர்களால் கீறப்படும் போது அது அப்படி தான் வரும். அது உண்மையாக புள்ளியே இல்லை. இது வந்து ஒரு வட்டம் நிரப்பப்பட்டிருக்கு, இது ஒரு பெரிய பரப்பு இருக்குது. இது வந்து சரியானதுண்டு இல்லை, மிகச்சரியானதுன்றது புள்ளி மட்டும் வைக்கிறது. ஆனால் அந்த புள்ளி எங்கட கண்ணுக்கு தெரியாதுன்ற கூறம் தான் எங்களை பொட்டு வச்சு பிரிண்ட் எடுத்து வரும்போது அது தெரியாமலே போயிடலாம் அப்படின்ற கூறம் தான் பொட்டு வச்சு விட்டுருக்கு. அப்போ நாங்கள் இப்போ சரியாக போடணும்னா புள்ளி வச்சு வட்டம் நாங்கள் படித்த காலத்து முறை இல்லைன்னா புள்ளடி. இந்த இடத்துல புள்ளி இருக்குது அப்படின்றதுக்காக புள்ளடி 2 கோடுகள் இடைவெட்டுவதன் மூலம் புள்ளி கேத்திரானித ரீதியில் இந்த இடத்துல இருக்குது அப்படின்றத காட்டுற முறை. ரைட். எக்ஸ் வந்து சய 3ஆக இருக்கும்போது y வந்து 0, இந்த இருக்க புள்ளி. அதே மாதிரி எக்ஸ் வந்து சய 2ஆக இருக்கும்போது சய 3, சய 1க்கு சய 4, சய 3 அடுத்ததுக்கு சய 4. அடுத்த சமச்சீர்த்தன்மை எக்ஸ் வந்து 0ஆக இருக்கும்போது சய 3, எக்ஸ் வந்து 1ஆக இருக்கும்போது 0, எக்ஸ் வந்து 2ஆக இருக்கும்போது 5. இப்போ நாங்கள் இந்த வரைவைக்கிறோம். இந்த வரைவைக்கிறதுக்கு பெரிய நேரம் எடுத்துக்கொள்கிற இல்லை பிள்ளைகள். சின்ன சின்ன டெக்னிக்குகளை பயன்படுத்தினீங்கன்னா இந்த வரைவை வந்து வேகமாக கீறிடலாம். இந்த திரும்பல் புள்ளியில் ஒரு சின்னனா ஒரு கோடை போட்டுக்கொள், அந்த கோடை டெவலப் பண்ணி இங்கே போ, அதெல்லாம் சரியாக வரும். நீங்கள் தேவையில்லாமல் நேரத்தை மினக்கெடுத்தினீங்கன்னா இதோ பெரிய சித்திர பாடத்தில் 50 மார்க்ஸ் தர்றது மாதிரியா போயிடும். இது 50 மார்க்ஸ்லாம் தர மாட்டாங்க, வெறும் 3 மார்க்ஸ் தான். எப்படி கீறினாலும், மெல்லமாக கீறினாலும் சரி, கடுமையாக கீறினாலும் சரி, அந்த 3 மார்க்ஸ் கிடைக்கும். ஆனால் என்ன, நீ சரியாக்குனா தான் அடுத்த கணக்குக்கு இந்த வரைவு வந்து உனக்கு உதவி செய்யும். எங்களை பின்னால் வர போகிற வீச்சுகள் காண்றது இந்த கணக்குகள் இருக்குன்னு தானே. ஸோ அந்த கணக்குக்கு உனக்கு இது ஹெல்ப் பண்ணணும்னா ஓரளவுக்கு பொருத்தமாக்கிறணும். இது அடிமட்டம் வச்சுக்கிற ஒரு பழக்கம் இருக்கும். உண்மையை சொன்னால் எந்த ஒரு கோடும் ஏன்னா இது வளைந்து கொண்டே போகும், பெறவளைன்னு சொல்கிறது, சீராக வளைஞ்சு கொண்டே போகும். எதனாடி அடிமட்டம் வச்சு கீறக்கூடாது. சில பிள்ளைகள் என்ன செய்யும்னா அடிமட்டம் வச்சு கீறி போட்டு அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விடும். அது ஓரளவுக்கு நியாயம் என்று சொல்லலாம்.
அடிமட்டத்தோடு அப்படியே விடுறது அது நியாயமானதாக இருக்காது என்றாலும் அடிமட்டம் வைக்காமல் கீறுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. சரியான கணிதத்தை தான் நான் படிப்பிக்கலும். அடிமட்டம் வைக்காமல் கீறுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ரைட். அப்போ நாங்கள் வினா இலக்கம் 1வது கேள்வியில் இப்போதைக்கு படம் கீறிட்டோம். இந்த படம் வந்து வரைவு தாளில் இருக்கும். அதனாடி நீங்கள் வேணுமெண்டா என்ன செய்யலாம், இந்த கேள்விக்கு விட கொடுக்கும்போது நீங்கள் வரைவு தாளில் அப்படின்னு கொடுக்கலாம். வினா இலக்கம் 1ல் ஏ பகுதி பி பகுதி என்று 2 பகுதியாக இருக்குது. ஏ பகுதி கேள்வி அவ்வளோதான். ஏ பகுதிக்கு நீங்கள் வேணும்னா வரைவு தாளில் நாங்கள் கீறியிருக்கோம். அப்படி கீறி சொல்லாட்டியும் அது வரைவுத்தாள் கட்டாயம் பார்படும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ரைட். ரெண்டாலும் நீங்கள் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நீர் வரைந்த வரைவை பயன்படுத்தி அந்த வரைவிலிருந்து சில கேள்விகள் எழுது. திரும்பல் புள்ளியின் ஆள்கூரை எழுதுக. எங்கே திரும்புது வரைவு அப்படியே மேலேந்து சீராக குறைஞ்சு கொண்டு வந்தது. அதில் ஒரு சின்ன இடத்துல இதில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை கணக்காக்கணும். சீராக குறைஞ்சு கொண்டு வந்தது இந்த இடத்துல திரும்புது. இந்த இடத்துல ஆள்கூறு என்ன, திரும்பல் புள்ளியா அதென்றாலும் அதான் பிள்ளைகள் ஆள்கூரை தான் சொல்லணும். இந்த இடத்துல எக்ஸ் இந்த பெருமானம் சய 1, y இந்த பெருமானம் சய 4. ஸோ பி பகுதியில் ரோமன் இலக்கணம் 1 சய 1, சய 4 பிரக்கெட் கட்டாயம். ஆள்கூறுன்றது ஒரு புள்ளி என்றது பிரக்கெட்டுக்குள்ளே சொல்லணும். எக்ஸும் வையும் சார்பாக சொல்லணும். ரைட். ரோமன் இலக்கணம் 2 வையந்த பெருமான வீச்சு ஒன்று தந்திருக்கு. வையந்த பெருமானம் சய 3 இருந்து சமணம் போட்டிருக்கு. சய 3 இருந்து நேர் 5க்கும் இடையில, நேர் 5ஆகவும் இருக்கலாம் அல்லது நேர் 5க்கும் இடையில சின்னனாகவும் இருக்கலாம். சார்பு குறையும் எக்ஸின் பெருமான வீச்சு. 2 விஷயம் சொல்லியிருக்கு. ஒன்று இந்த ரேஞ்சுக்குள்ளேயும் இருக்கணும், அதே நேரம் சார்பு குறையவும் செய்யணும். கவனம், 2 தகுதி தந்திருக்கு. இந்த 2 குவாலிஃபிகேஷனையும் திருப்தி ஆக்குற இந்த குறித்த பகுதிக்குள்ள சார்பை வச்சிருக்கிற எக்ஸின் பெருமான வீச்சு யாது பெருமான ஆயிடையை எழுதுக. சரி, இந்த பெருமான ஆயிடையை நாங்கள் காண்றதுக்கு முதல்ல நாங்கள் செய்ய வேண்டியது வேணும்னா அது ஒருக்கா எழுதுவோம். வைந்த பெருமானம் சய 3க்கும் நேர் 5க்கும் இடையில இருக்கணும். முதல்ல சய 3 y சமன் சய 3 கூட கீறு, எந்த பிரச்சனையும் இல்லை. சய 3.5 சய 3.5 சய 3க்கும் சய 4க்கும் இடையில இருக்கும். கீறு அதை கீறு. அதே மாதிரி y சமன் 5 என்ற கோட்டையும் கீறு. இதுதான் y சமன் 5 என்ற கோடு. 2 கோட்டையும் கீறியாச்சு. இந்த இடைப்பட்ட பகுதிக்குள்ள இருக்கிற வரைவைத்தான் கேள்விடுது. இந்த இடைப்பட்ட பகுதியில் வரைவில் 2 பகுதி இருக்கு. ஒன்று வரைவிந்த குறைந்து செல்லும் பகுதியும் இருக்கு, அதே இடைப்பட்ட பகுதியில் வைந்த அதிகரித்து செல்லும் பகுதியும் இருக்கு. இவர் அதில் எதை கேட்டவர்ண்டா இந்த ரேஞ்சுக்குள்ளேயும் இருக்கணும், வைந்த பெருமானம் குறைந்து கொண்டு வர வேண்டும் அப்படி வேண்டும் சொன்னவர். இதை நான் உங்களுக்காக இதில் எழுதுறேன். இது எழுத வேண்டிய எந்த அவசியம் இல்லை. வைந்த பெருமானம் குறைந்து கொண்டு வர வேண்டும் சொன்னவர். ஸோ அந்த பகுதி எது அப்படின்னா, அந்த வரைவில் அந்த பகுதி எது என்று சொன்னால் அந்த பகுதி இந்த குறைந்து கொண்டு வர்ற இந்த பகுதியை தான் இவர் சொல்லுது. வைந்த பெருமானம் இந்த வீச்சுக்குள்ளேயும், இது உங்களுக்காக கலர் பண்ணுற பிள்ளைகள் நீங்கள் எந்த விதமான கலரும் அடிக்க வேண்டிய தேவையில்லை. நீங்கள் விடையை தூக்கி போட்டுட்டு போக வேண்டியதான் உங்களோட வேலையா. நான் இதில் உங்களுக்கு இந்த வித்தியாசம் காட்டணுமன்றது கூறம். இதை நான் மேலால் டார்க் பண்ணி காட்டுறேன். வேறு கலர் போடுறது பொருத்தம் இல்லை. அப்புறம் சோப்பு கலரை போட்டால் நீங்கள் சோப்பெல்லாம் பாவிக்கவே இயலாது. எக்ஸாம் பேப்பரில் சோப்பு கலர் பெறவே கூடாது. ரைட்டா? ரைட். இந்த குறித்த வீச்சுக்குள்ளே பயணிக்கிறத இந்த இடத்துக்குள்ளே வைய தீர்மானித்து எக்ஸ்ஆர்ன்றதான் கேள்வி. சரி, இந்த இடத்துல வரைவை ஸ்டார்ட் பண்ண வச்ச எக்ஸ் இந்த பெருமானம் என்னன்றதை நாங்கள் அப்படியே இந்த வரைவில் இப்படி இழுத்து கீறலாம். நீங்கள் சொல் வரைவில் எல்லாம் கோடெல்லாம் கீறலாமோ? வரைவு நீ கணக்கு செய்கிறதுக்கு செஞ்சது, அது முழுமையாக உனக்கானது, நீ பயன்படுத்தலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. சரிதானே? அதே மாதிரி இதுகான வர்றதுக்கான எக்ஸ் இந்த பெருமானம் அப்படின்னு பார்த்தா நான் நினைக்கிறேன் மறை 1.7 கிட்ட வரும். சரியா? நான் என்னுடைய கணக்கின்படி நான் கீறின வரைவின்படி மறை 1.7 தான் வரப்போகுது. இந்த ரேஞ்சுக்குள்ள வரைவு இந்த எக்ஸ் இந்த பெருமானம் பயணிக்கின்ற போது, இந்த ரேஞ்சுக்குள்ள எக்ஸ் இந்த பெருமானம் பயணிக்கின்ற போது, அதாவது சய 4 இருந்து மறை 1.7 வரைக்கும் எக்ஸ் இந்த பெருமானம் பயணிக்கும் போதுதான் வரைவு இந்த பகுதிக்குள்ள இருக்கு, குறைந்து கொண்டு வர்றதாம் இருக்கு. இதே மாதிரி இங்காலையும் ஒன்று இருக்கு, அது அதிகரித்து கொண்டு வர்றது. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளேயும் குறைந்து கொண்டு வர்ற எக்ஸ் இந்த பெருமான வை இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும்னா அதுக்கு எக்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றத சய 4க்கும் மறை 2க்கும் மறை 2 இல்லை, மறை 2 விட குறைவு, மறை 1.7க்கும் இடையில எக்ஸ் இருக்கும்போது, இடையிலன்னா மறை 4 விட பெரிதாக இருக்கணும், அதே நேரம் சய 1.7 விட சின்னனாக இருக்கணும். சய 1.7 விட சின்னனாக இருக்கணும். இப்போ கேள்வி 2 இருக்கு. வீச்சு கண்டுபிடிச்சிட்டோம், இதுக்கும் இடையிலன்றது ஓகே, அதை எல்லாரும் கண்டுபிடிச்சிடுவோம். கட்டாயம் வீச்சை சரியாக கொடுக்கணுமெண்டா
இது சமன் வருமோ இல்லை சமன் வராதோ அதையும் கிளியர் பண்ணணும். எக்ஸ் வந்து சய 4 இருந்தால் வையின் பெருமானம் அந்த இடத்துல 5. ஓகே, ஸோ இங்கே வைக்கு 5 அலோ இருக்கா, அனுமதி இருக்கா? வை 5 இருக்கிறதுக்கு அனுமதி இருக்கா? இருக்கு என்ன, ரைட். ஸோ வை இந்த அடுத்ததையும் பார்க்கணும். அனுமதி அந்த ஒரு அனுமதி மட்டும் கிடைச்சா போதாது. ஒரு அனுமதி மட்டும் கிடைச்சா போதாது, நாங்கள் அடுத்ததையும் பார்க்கணும். அதாவது அது குறைந்து கொண்டு வர்ற பகுதியா, இந்த பகுதி குறைஞ்சு கொண்டு வர்ற பகுதியா, அதையும் பார்க்கணும். லோசனோம் எனக்கு என்னுடைய நேரடி வகுப்பில் நடந்ததை சொல்கிறேன்னா இதில் அது மெட்டாக்களோட பகிரப்படாது. என்னுடைய நேரடி வகுப்பில் சொன்ன பிள்ளை என்ன சொன்னான்னா, சார் இது வந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல தானே சார் வரைவு துவங்குது, அது என்னோட குறைஞ்சு கொண்டு, அதாவது தொடங்கல் புள்ளி, தொடக்க புள்ளி என்று சொன்னான். அப்படியா? இது குறைஞ்சு கொண்டு வர்ற இடம் இல்லையா? எங்கட வரைவை நாங்கள் எங்களுடைய வரைவை சயநாளில் துவங்கின நாடித்தான் இந்த இடம் தொடங்கல் மாதிரி இருக்கு. சய 5க்கு போயிருந்தா இந்த வரைவு மேலே இருந்து தான் வந்திருக்கும். ஸோ எங்களோட வரைவை பொறுத்த வரைக்கும் 3 பகுதி தான், குறைஞ்சு கொண்டு வரும் பகுதி, அதிகரித்து கொண்டு பகுதியும் போது அதிகரித்து கொண்டு போகிற பகுதிக்கு எண்டே கிடையாது, அது போய்கொண்டே இருக்கும். நாங்கள் நினைக்கிற மாதிரி இதோட முடிஞ்சுதண்டு இல்லை. எங்களோட வரைவை நாங்கள் இந்த ரேஞ்சுக்குள்ளே எடுத்தனாடி இதோட நுப்பாட்டிட்ட முடிய வரைவு போய்கொண்டே இருக்கும், அந்த மேலே நோக்கி போய்கொண்டே இருக்கும். அடுத்தது திரும்பல் புள்ளி. இந்த குறைஞ்சு கொண்டு வர்றதும் அதிகரித்து கொண்டு வர்றதும் இல்லாத ஒரு பகுதியும் இருக்குது, அந்த பகுதியை நாங்கள் சொல்லுவோம் திரும்பல் புள்ளி என்று சொல்லுவோம். இந்த 3 தான் இருக்குது. ஸோ இது வந்து குறைஞ்சு கொண்டு வர்ற பகுதி தான், நாங்கள் அதை பார்த்து குழம்ப தேவையில்லை. அது வந்து குறைஞ்சு கொண்டு வர்றதோ இல்லையோண்டு குழம்ப தேவையில்லை, அது மேலேருந்து தான் வந்து கொண்டு இருக்கு. ஸோ கட்டாயம் இந்த இடத்துல சமன் வரணும் என்றால் அப்போ தான் 5ஆவும் இருக்கும், 5க்கு அனுமதியும் கிடக்கு, 5ஆ இருக்கணும், அதே நேரம் குறைஞ்சு கொண்டு வர்றதாகவும் இருக்கணும். அப்போ இந்த இடத்துல கட்டாயம் சமன் வரும். அதே மாதிரி இதுலையும் சமன் வருமோன்னு செக் பண்ணணும். எக்ஸ் வந்து சய 1.7 இருக்கலாமா? என்னுடைய வரைவின்படி எக்ஸ் இந்த பெருமானம் சய 1.7 இருக்கும்போது y இந்த பெருமானம் மறை 3.5, மறை 3.5க்கு அனுமதி இருக்கு. அதே மாதிரி அந்த இடம் குறைந்து கொண்டு இருக்கிற பகுதியா, ஓம் குறைந்து செல்லுகின்ற பகுதி, அவ்வளவுதான். அப்போ 2 இடத்துலையுமே சிறிது அல்லது சமன் என்ற குறியீடு தான் பெறப்போகுது, அவ்வளவுதான். 3வது கேள்விக்கு போவோம். நான் நினைக்கிறேன் சார்பந்த சமன்பாடை உய்த்தறிகிறது. சார்பந்த சமன்பாடு வழக்கமாக நாங்கள் உய்த்தறிகிற மெத்தட் வந்து 2வது முறை, நிறைவர்க்கம் இருக்கிற முறை. இது நாங்கள் 2ஓ 3ஓ, அதாவது +or - x a முழுவதின் வர்க்கம் +b வடிவம். அது இதே வடிவம் வேறு வேறு வடிவங்களில் அவங்க தருவாங்க. அந்த தர்ற வடிவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து அதை உய்த்தறியலாம். ஆனால் இது வந்து ஒரு வித்தியாசமான வடிவம். இது என்ன வடிவம் அப்படின்னு சொன்னால், மூலங்களை தரக்கூடிய, அதாவது 2 காரணிகளின் பெருக்கமாக இருக்கிற வடிவம். இதுவும் ஒரு சிறப்பான வடிவம் தான். இந்த வடிவத்திலேயும் எங்களுக்கு வரைவை வரையாமல் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான ஒரு விடயம் இருக்குது. வரையாமல் என்னத்தை சொல்லலாம்டா, இந்த வடிவத்தில் 2 காரணிகளின் பெருக்கமாக இருக்கிறதால 2 காரணிகள் பெருக்கி 0 வருமெண்டா 2ல் ஒரு காரணி 0. அதாவது வைந்த மூலங்களை எக்ஸ் இந்த மூலங்களை, அதாவது சார்பந்த மூலங்களை வரைவை பயன்படுத்தாமலே எங்களுக்கு சமன்பாட்டை வச்சே சொல்ல முடியும். தரம் 10க்குரிய இருபடி சமன்பாடு தீர்த்தல் ஐடியா, அவ்வளவுதான், வேறு ஒன்றும் இல்லை. தரம் 10க்குரிய இருபடி சமன்பாடு தீர்த்தல் ஐடியா. இப்போ எங்களுக்கு எழுவது y சமன் அந்த சார்பு தந்தது எழுதுவோம். x a x b என்ற வடிவில் ஏயும் பியையும் கண்டுபிடிச்சு இந்த சார்பந்த சமன்பாடை எடுத்து வைக்கணும். அது a b என்பன காண சொல்லல, இந்த வடிவில் காட்டணும். a b என்பன நிறை எண்களாகும். அதை நீ கண்டுபிடி என்னென்று கண்டுபிடிக்க போற, அவ்வளவுதான். சரி, உனக்கு இது எப்படி கண்டுபிடிக்கலாம்டா, இது y வந்து 0 இடத்தை வச்சு தான் கண்டுபிடிக்கலாம். அந்த வடிவம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த குறித்த வடிவத்தை நாங்கள் கண்டுபிடிக்கிறது y இந்த உயர்வு பெருமானம் அல்லது இழிவு பெருமானத்தில் வச்சு கண்டுபிடிப்போம். இதை நாங்கள் கண்டுபிடிக்கிறது y 0. y 0 ஆகணும்டா. 2 காரணி பெருக்கி y 0 ஆகிறதுக்கு ஒரு வழி இருக்கு. 2 காரணி பெருக்கி y 0 ஆகிறதுக்கு ஒன்றில் இந்த காரணி 0 இருக்கணும் அல்லது அந்த காரணி 0 இருக்கணும். 2 ஒரே நேரத்தில் 0 இருக்கலாது, அது தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கப்பா. 2 காரணியும் ஒரே நேரம், ஏன்னா 2 காரணியுமே எக்ஸ் சார்பான கோவை, 2 ஒரே நேரத்தில் 0 இருக்கலாது. அப்போ இந்த காரணி 0 இருக்கணும் அல்லது அந்த காரணி நீங்கள் வேகமாகவே போடலாம். இதுக்கு நான் இவ்வளோ கதைக்கிற மாதிரி இவ்வளோ மினக்கட்டு கொண்டிருக்கணும் இல்லை. சயம் உண்டா, இங்கே சகம் உண்டு, இங்கே சக உண்டா, இங்கே சய உண்டு, பட்டுன்னு போடலாம். அந்த விளக்கத்தை கொடுக்குறேன்டா, அவ்வளோதானா? ரைட். ஸோ சரி, விஷயத்துக்கு வருவோம். எங்கே y 0 இந்த இடத்துல y 0, எக்ஸ் எச்ச இடைவெற்ற இந்த இடத்துல y 0, அந்த இடத்துல எக்ஸ் இந்த பெருமானம் சய 3. ஸோ எக்ஸ் இந்த பெருமானம் சய 3 வரணும்,
ஒரு காரணி பூஜ்ஜியமாகி இந்த வையை பூஜ்ஜியமாக்கலாம். இது வரைவு பூஜ்ஜியமாகுது, நாங்கள் சமன்பாட்டில் பூஜ்ஜியமாக்குறத யோசிக்கிறோம். இந்த காரணி இந்த இடத்துல எக்ஸுக்கு வந்து சயமூண்டு போடும்போது பூஜ்ஜியம் பெறணுமா, அது ஒரு காரணி பூஜ்ஜியமாகி வந்திருக்கணும். சரி, எக்ஸுக்கு நான் சயமூண்டு போட்டுட்டு நான் பூஜ்ஜியம் பெறணுமெண்டா ஏ வந்து அவற்றை மற்ற குறியாக இருக்கணும், சகமூண்டாக இருக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் வை பூஜ்ஜியம், அடுத்ததை கண்டுபிடிக்கிறது தான். இந்த இடத்துலையும் வை பூஜ்ஜியம், அந்த இடத்துல எக்ஸ் இந்த பெருமானம் உண்டு. அப்போ ஒருவேளை மற்ற காரணி தான் அந்த நேரம் அடுத்த டைம் பூஜ்ஜியமாக இருக்கலாம். எக்ஸுக்கு நான் ஒன்று போடும்போது பூஜ்ஜியம் பெறணுமெண்டா அப்போ பி வந்து மறை ஒன்றா இருக்கணும். ஸோ சார்ந்த சமன்பாடை நான் கண்டுபிடிச்சிட்டோம். y சமன் எக்ஸ் சகமூண்டு, அப்புறம் எக்ஸையும் வைக்கும் பெருமானம் போட்டுறையில எக்ஸ் சகமூண்டு எக்ஸ் சய ஒன்று அப்படின்றது சார்ந்த சமன்பாடு. இந்த சமன்பாடை நாங்கள் இனிமேல் நோமல் வடிவத்துக்கு மாத்திரண்டா உடைச்சு எழுதலாம், உடைக்க வேண்டி வருது நினைக்கிறோம் பின்னுக்கு. இல்லைன்னா நாங்கள் என்ன செய்யலாம்டா மற்ற வடிவத்திலையும் கொடுக்கலாம். இது மற்ற வடிவம் என்ன, நாங்கள் அதையும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். எங்களுக்கு தேவையானது அதுதான். 2016 கடைசி வருஷம் 2023 வரையான பேப்பரில் அடுத்த வடிவம் தான் வருது. அதாவது y சமன் எக்ஸ் சக ஏ முழுவதின் வர்க்கம் ப்ளஸ் பி வடிவில் எடுத்துரைக்குங்கோ அப்படின்னு சொன்னால், இது வேறுகள், இது எங்களுக்கு கேட்கப்பட இல்லையா, இது சொன்னால் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு y சமன் பூஜ்ஜியத்தை கண்டுபிடிக்கிறது, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இழிவு புள்ளியை கண்டுபிடிப்போம். இந்த இடத்துல இருக்கிற இழிவு புள்ளியை தான் நாங்கள் கருதுவோம். இழிவு புள்ளி இந்த ஆள்கூறு எக்ஸ் வந்து அந்த இடத்துல சய உண்டு வையின் பெருமானம், அதாவது வையின் எடுக்கத்தக்க மிகச்சிறிய பெருமானம்ன்றது எப்போ கிடைக்குமெண்டா எக்ஸ்ட்ரா மாற போகிறது, ஏயோ பியோ மாற போகிறது இல்லை. ஸோ எக்ஸ் வந்து இந்த நிறைவர்க்க கோவைகள் இருக்கிறதால நிறைவர்க்க கோவை தொடர்பாக எனக்கு சொல்லக்கூடிய ஒரு விடயம் இருக்குது. ஒரு நிறைவர்க்க கோவைன்றது எடுக்கத்தக்க மிக குறைந்த பெருமானம் பூஜ்ஜியம். அந்த பூஜ்ஜியம் எடுக்கிற போது வையின் மிகச்சிறிய பெருமானம் கிடைக்கும். வை எடுத்த அந்த பூஜ்ஜியம் எடுக்கிற டைமில் வை எடுத்த மிகச்சிறிய பெருமானம் சயனாலு. வை சயனாலு வரணுமெண்டா இவர் பூஜ்ஜியமாக இருக்கிற நேரத்தில் வை சயனாலு வரணுமெண்டா அந்த சயனாலை தந்தது பியா தான் இருக்கணும். ஸோ பி இந்த பெருமானம் சயனாலு. ரைட், அந்த இடத்துல வை சயனாலாக இருக்கிற இடத்துல இந்த நிறைவேற்க கோவை பூஜ்ஜியமாக இருக்கணும். ஆனால் வை சயனாலாக இருக்கிற இடத்துல எக்ஸ் இந்த பெருமானம் சய உண்டு, எக்ஸ் இந்த பெருமானம் சய உண்டா இருக்கணும். ஆனால் இந்த நிறைவேற்க கோவை பூஜ்ஜியமாக இருக்கணும். அப்படி என்றா ஏ என்னண்டா இவற்றை மற்ற குறியான என்னவா இருக்கணும், சக உண்டா இருக்கணும். ஸோ சார்ந்த சமன்பாடை இப்படியும் எடுத்து வைக்கலாம். வை சமன் எக்ஸ் சக உண்டு முழுவதின் வர்க்கம் சய 4 எடுத்துக்கோங்க. இது வேறு சமன்பாடு, இது வேறு சமன்பாடு இல்லை, இது ரெண்டுமே ஒன்று தான். இதை விரிச்செழுதி சுருக்கினாலும் ஒரே கோவைதான் வரும், இதை விரிச்செழுதி சுருக்கினாலும் ஒரே கோவைதான் வரும். நம்ம ரெண்டு விதத்திலையும் எடுத்துரைக்க எங்களுக்கு தெரியணும். இந்த டைம் கேட்டது இதுதான், இந்த மெதட்டில் இது எடுத்துரைக்கிறது தான் கேட்டது. வேறு எதுவுமே வேறு எந்த மெதட்டுமே நாங்கள் ட்ரை பண்ண தேவையில்லை. இந்த முறை 2-3 மெதட் இருக்குது, ஒருங்கமை சமன்பாடு மாதிரி போகலாம், அப்படி இப்படின்னா நிறைய மெதட் இருக்குது. அதுக்கெல்லாம் நாங்கள் மினக்கட தேவையில்லை. ரோமல்லக்கம் 4 மேலே உள்ள சார்பை 4 அலகுகள் மேல் நோக்கி இடம்பெயர்ப்பதால் கிடைக்கும் சார்பின் சமன்பாடு. 4 அலகு மேல் நோக்கி நகர்த்த போறோம்டா ஒவ்வொரு பெருமானத்துக்கும் எக்ஸுக்கு நான் கண்டுபிடிக்கிற ஒவ்வொரு பெருமானத்தின் பெருமானமும் இனி 4 கூட வரும். ஆல்ரெடி இருக்கிற சார்பின் சமன்பாட்டை நோமல் வடிவத்துக்கு எழுதணும். இதுக்கு வர வழியில் நோமலான, அதாவது பிரேக்கெட்டோ எதுவுமே இல்லாத கோவையாக எழுதணும். சார்பின் சமன்பாடு y சமன் இங்கே இருக்கிற எக்ஸும் இங்கே இருக்கிற எக்ஸும் பெருக்கப்பட்ட எக்ஸ் வர்க்கம் சக 3x சய 1x, நீங்கள் அதை சுருக்கி பாருங்க, சக 2x அப்படின்னு வரும். அதே மாதிரி சய 3ன்றது இப்போ இருக்கிற சார்ந்த சமன்பாடு. நான் இன்னும் ஒரு 4 அலகு மேல் நோக்கி நகர்த்த போகிறேன்டா அது தர்ற பெருமானத்தை விட 4 கூடவே இருக்கணும். ஒரு 4 கூட்டி விட்டா சரி. ஸோ புதிய சார்ந்த சமன்பாடு y சமன் எக்ஸ் வர்க்கம் சக 2x சய 3 அப்புறம் சய 7 போட்டுறையில சய 3ம் சக 4ம் 2 பேரும் வேறு வேறு குறி. இதுதான் அநியாயப்புல விடுற இடங்கள். இந்த கழித்தலை கூட்டலாக யோசிக்கிறது. இது கழித்தலும் இல்லை கூட்டலும் இல்லை, சேர்த்தல் உண்டாக்குறது. 2 பேரும் வேறு வேறு குறி சேர்க்கும் போது கழிவிடம் 4லேருந்து 3 போனால் 1 பெரியவற்ற குறிவிடைக்கு வர நேர் 1. அதாவது மறை 3ல் இருந்தவர் நேர் 1க்கு போகிறார், 4 கூடி நேர் 1க்கு போகிறார். இந்த சார்பை கிரணம்ண்டா அது வந்து இதை விட 4 அலகு மேலே நோக்கி 4 அலகு மேலேண்டா சரியா எங்கே வந்து வெட்டி கொண்டு போகும், அந்த எக்ஸ்ஹெச்சில் வந்து திரும்பி கொண்டு போகிறதா இருக்கும். இல்லைன்னா நாங்கள் இந்த வடிவத்திலையும் நாங்கள் வேணுமெண்டா அந்த சார்ந்த சமன்பாட்டை கண்டுபிடிக்கலாம். y சமன் எக்ஸ் சக 1 முழுவதின் வர்க்கம் அதோட 4 கூட்டினோம்டா, அங்கே ஏற்கனவே சய 4 இருந்தது, அதோட 4 கூட்டினோம்டா சய 4 சக 4 0 y சமன் எக்ஸ் சக 1 முழுவதின் வர்க்கம். அது இந்த நிறைவேற்க கோவை இந்த விரிவு தான் இங்கே இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் இதைத்தான் எதிர்பார்ப்படுது, இந்த மாதிரி சார்ந்த சமன்பாடாக கொடுக்கணும்னு எதிர்பார்ப்படுது. மிக இலகுவாகவே இருக்குமென்னு நினைக்கிறேன். இதில் நீங்கள் எங்களோட இந்த டெக்னிக்குகளை கொஞ்சம் பயன்படுத்தினீங்க வேண்டாம், கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருக்கும். புள்ளி சொல்கிறேன், மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. எனக்கு கிட்டத்தட்ட தான் ஸ்கீம், எனக்கு தெரியாது, எனக்கு ப்ராடக்ட் தான் தெரியும். முதலாவது எடுத்தோன்னே வரைய சொன்னது அச்சுக்களை தெரிவு செய்கிறதுக்கு ஒரு புள்ளிகள் எல்லாமே சரியாக குறிக்கும் போது ஒரு புள்ளி பிள்ளையாக குறித்தாலும் அந்த புள்ளி கிடைக்கும்.
5 புள்ளிகள் சரியாக குடித்தாலே உங்களுக்கு 2 புள்ளி புள்ளியாக குடித்தாலே அந்த புள்ளி கிடைக்கும். ஒரு புள்ளி பொருத்தமான வளைவுக்கு ஒரு புள்ளி. ஆக மொத்தத்தில் வரைவுக்கு உங்களுக்கு 3 புள்ளி தான், அதுக்கு மேலே இல்லை. வரைவுக்கு 3 புள்ளி. திரும்பல் புள்ளி இந்த ஆள்கூறு நேரடியாக சொல்லக்கூடியது ஒரு புள்ளி. திரும்பல் புள்ளி இந்த ஆள்கூறு சொல்கிறதுக்கு ஒரு புள்ளி. இந்த ரேஞ்ச் மொத்தமாக சரியாக இருக்கணும். இதில் 4 விஷயம் கவனிக்க வேண்டியது. ஒன்று சய 4, அடுத்தது சய 1.7, சில நேரம் சில பிள்ளைகள் சய 1.8 போட்டிருக்கலாம். அதுக்கு நீங்கள் சரி கொடுக்கலாமா? சய 1.7 4 எனக்கு கூட உண்மையாக சய 1.8 தான் வந்தது. நான் தான் சய 1.7 எடுத்திருக்கேன். ஆனால் உண்மையாக எனக்கு வந்தது கூட சய 1.8 தாண்டாவா. சய 1.8 அந்த 2 பேர். அடுத்தது இந்த வீச்சுக்கு இந்த குறியீடுகள் இதில் 4ம் சரியாக இருந்தால் தான் 2 புள்ளி. ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு புள்ளியை கழிச்சு கொண்டு போகணும். இதில் சய 1.8 அதுகள் பிழைச்சா 2க்கும் போடுங்க, சய 1.7க்கும் போடுங்க, சய 1.8க்கும் போடுங்க. ரைட்டா? அதே மாதிரி சார்ந்த சமன்பாடு இது ஒட்டுமொத்தமாக சரியாக இருந்தால் தான் 2 புள்ளி. எந்த மாற்றுக்கிறதுக்கும் இடமில்லை. ஒட்டுமொத்தமாக சரியாக இருந்தால் தான் 2 புள்ளி. அடுத்த சார்ந்த சமன்பாடும் ஒட்டுமொத்தமாக சரியாக இருந்தால் தான் 2 புள்ளி. வேறு எந்த கதையும் இல்லை. ஒட்டுமொத்தமாக இந்த குறித்த வினாவுக்கு உங்களுக்கு 10க்கு எத்தனை அப்படின்றத பதிவிடும்.